கிண்டி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் புதிய குளங்கள் அமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. முழு பணிகளும் இன்னும் ஒரு வாரத்தில் முடிவடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போதைய பருவமழையை சமாளிக்க இவை உதவிகரமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் நிலத்தை தமிழ்நாடு அரசு கையகப்படுத்தியதை அடுத்து 168 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட அப்பகுதியில் நீர்நிலைகளை உருவாக்க வேண்டும் என்று பசுமை தீர்ப்பாயம் அறிவுறுத்தியிருந்தது. இதன் மூலம் பருவமழை காலங்களில் சென்னை பேரிடர்களில் இருந்து தப்பிக்க சிறந்த வழியாக இருக்கும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியிருந்தனர். அதன்படி கிண்டி ரேஸ்கோர்ஸ் நிலத்தில் புதிய நீர்நிலைகளை உருவாக்க தமிழ்நாடு அரசு முடிவெடுத்தது. அங்கு ஏற்கனவே 2 குளங்கள் இருக்கும் நிலையில் புதியதாக 4 குளங்களை அமைக்கும் பணியை கடந்த அக்டோபர் மாதம் முதல் சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. 300 அடி அகலம் 100 அடி நீளத்தில் அமைக்கப்படும் இந்த 4 குளங்களில் மட்டும் 9 கோடியே 80 லட்சம் லிட்டர் நீரை சேமிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிக மழை பெய்யும் பொழுது ரேஸ்கோர்ஸ் பகுதியில் இருந்து வெளியேறும் மழைநீர் சுற்றுப்புறத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளை சூழ்ந்து பாதிப்பு ஏற்படுத்தி வந்த நிலையில் புதிய குளங்களால் வெள்ள பாதிப்பு தவிர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் முழுமையாக 2 குளங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது குளமும் கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடு முடிஞ்சிருச்சு. அது இன்னைக்குள்ளே இன்னும் 2 நாளில் முடிஞ்சிடும். 4வது குளம் கொஞ்சம் இன்னும் ஒரு வார காலம் தேவைப்படும். இதுக்கு அது கொண்டு கால்வாய் அமைச்சு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த அடையாருக்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அதை கொண்டு போகிறதுக்கான திட்டமிடுதல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பருவமழை முடிஞ்ச பிறகுதான் அதுக்கான பணிகள் நடைபெறும். இப்போ இந்த குளங்கள் வெட்டுவது மூலயமாவே இந்த வாட்டி கண்டிப்பாக வெள்ள பாதிப்பு வரத்துக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஏரியாக்களில் வெள்ள பாதிப்பு வராது, தடுக்கப்படும். கிண்டி ரேஸ்கோர்ஸ் குளங்களில் சேமிக்கப்படும் தண்ணீரை வேளச்சேரி பகுதிக்கு செல்லாமல் தடுத்து வடிகால்கள் மூலம் அருகே உள்ள அடையாருக்கு கொண்டு செல்லவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போதைய வடகிழக்கு பருவமழையை சமாளிக்க கிண்டி ரேஸ்கோர்ஸ் குளங்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.